ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு, அதாவது இப்போது பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்க கூட வந்துட்டு சொல்கிற விஷயங்கள், பார்வதி போனாலும் பார்வதி பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்துட்டு தகவல் கொடுக்குறாங்க. ஸோ பார்வதி இந்த பிக் பாஸ் விட்டு போனாலுமே பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதை வந்துட்டு பாருங்களேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு உள்ளே இருக்க அரோரா வந்தாலும் சரி, சாண்ட்ரா வந்தாலும் சரி, திவ்யா வந்தாலும் சரி, அதிகப்படியாக திவ்யாவும் சாண்ட்ரா அரோரா வந்தால் மாறி 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 பேசிகிட்டே இருக்காங்க, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்றும் முந்தானேத்தும் நினைக்கிறேன் விஜய் பார்வதி கமருதீன் எப்படி உட்காந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மட்டமாக இருக்கும். ஒருத்தங்க வந்து ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், அந்த பிக் பாஸ் சாப்டர் க்ளோஸு. இப்போ நீங்கள் உள்ளே தானே இருக்கீங்க, உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய கண்டென்ட்டை கொடுங்க. கண்டென்ட் கொடுக்காம அடுத்தவங்களையே வச்சு அந்த பேரை வச்சு தான் இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் போத்த அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறமும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து அதையே பண்ணிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்றது சத்தியமாக புரிய மாட்டுது. இன்னும் அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது. இப்போ என்னென்னா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா வந்து எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அரோரா வந்து எனக்கு தலைவலி இருந்துச்சு, ஆனால் தலைவலி இப்போ போயிடுச்சு, அதாவது லாஸ்ட் சனிக்கிழமையோடு போயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தான் பேர் வச்சது, சனிக்கிழமைன்னு வச்சது விஜய் பார்வதிக்கு அரோரா. எப்படி இருக்காங்க, எப்படி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்குல இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ தலைவலி போயிடுச்சு லாஸ்ட் சனிக்கிழமையோட. அப்போது சாண்ட்ரா வந்துட்டு ஒரு ஃபீலிங் சொல்கிறாங்க, என்னென்னா அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு தெரியல அப்படின்போது திரும்ப அரோரா வந்துட்டு இந்த கலாச்சதுக்கப்புறமா இல்லை இப்போ 90 நாள் வந்து சேலரி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதுதான் வந்து வருத்தமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. சாண்ட்ராவும் அதை தான் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த சேலரி மேட்டர் வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லிட்டு போகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு யார்கிட்டையுமே அவங்க பேசலை, அந்த மன்னிப்பு கேட்குற விஷயங்கள் தான் போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீன் பேசக்கூடிய விஷயங்களும் வரல. இப்போ உள்ளே போனவங்க தான் சொன்னாங்களா இந்த சேலரி விஷயத்த, இல்லை பிக் பாஸ் இதை அனௌன்ஸ் பண்ணாரா, இல்லை என்னென்னே ஒன்றும் புரியல. எப்படி வந்து அரோரா அதையே திரும்ப வந்துட்டு இந்த சேலரி மேட்டரே சொல்லிட்டு இருக்காங்க. வெளியிலையும் சோஷியல் மீடியாலும் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக போயிட்டு, நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் தான் நிறைய கேட்குறீங்க. நேற்று நைட்டுமே அரோரா அந்த விஷயத்தை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 90 நாள் போயிடுச்சு சேலரி அப்படின்னு. நம்ம விக்ரம் கூட சொல்லியிருப்பாரு, இல்லை நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்க போட்ட எஃபர்ட் அவங்களுக்கே தெரியும். அதுவும் பிக் பாஸ் வந்துட்டு கண்டென்ட் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் விஜய் பார்வதிக்கிட்ட அதை பற்றி பேசவே மாட்டார். 50 நாள் முடியும் போது கூட விஜய் பார்வதிக்கிட்ட எங்கே உங்கள் வாழை உயர்த்தணுமோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பார். மற்றவங்ககிட்ட வந்து நீங்கள் இன்னும் பண்ணணும், இன்னும் ஷைன் ஆகணும் இப்படி தான் சொல்லியிருப்பார். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்க, ரெக்கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, திரும்ப அவங்கள பற்றி பேசி இப்போ அவங்க வந்துட்டு சப்போஸ் இந்த லைவை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். போனதுக்கப்புறம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்க. என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.